அரசியலில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான விடயம். இதிலும் அரசியல் பற்றிய எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல், அரசியல் பற்றிய எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாமல், எந்த விதமான ஒரு திட்டமும் இல்லாமல் சினிமாவில் கிடைத்த புகழை வைத்து அரசியலுக்குள் வந்து அதில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். இது எப்படி இருந்தாலும் கூட விமர்சனங்கள் உட்பட அனைத்து விடயங்களையும் பொய்யாக மாற்றி நீங்கள் சொன்ன விடயங்கள் அனைத்துமே பிழை அப்படி என்று நிரூபித்து சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் வந்து வெற்றி வாகை சூடி தற்போதும் கூட மக்களுடைய மனதில் இருக்கின்ற சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களை பற்றி தான் இன்றைய காணொலியினூடாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். நான் ஈழத்திலிருந்து ஆர்ஜி பிரசாந்த் ஷாம், இலங்கை வானொலி அறிவிப்பாளர், தொகுப்பாளர். இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்வையிட இன்ஃபோ வித் ஷான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாங்க காணொலிக்குள் போலாம். இந்த வரிசையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது எம்ஜி ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற எம்ஜிஆர். இலங்கையினுடைய கண்டி மாவட்டத்தில் பிறந்து தமிழ் சினிமாவில் நுழைந்து தமிழ்நாட்டு முதல்வராகி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சேவை புரிந்த ஒரு நாயகன் இவர் என்றே சொல்ல வேண்டும். அவர் திரையில் மட்டும் நாயகனாக இருக்கவில்லை, மக்கள் மனதிலும் கூட நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு நாயகன் அப்படி என்று சொல்ல வேண்டும். ஏழைகளுக்கான பல்வேறுபட்ட உதவிகளை மேற்கொண்டார். மாணவர்களுக்கான நடுநேர உணவை கொடுத்து ஏழை மாணவர்களுடைய பசியை நிரப்பியவர் அப்படி என்று சொல்ல வேண்டும். இது மட்டுமன்றி மக்கள் நேரடியாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக கூட அவர் அந்த காலகட்டத்தில் இருந்ததாக கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் காலம் வரும்போது மக்கள் அவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கவில்லை, தாங்கள் திரையில் பார்த்து கொண்டாடிய ஒரு நாயகனாகவே அவரை பார்த்தார்கள். ஏன் அவர் வெற்றி பெற்றார்? தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளோடு கூடியவாறான ஒரு தொடர்பு அவருக்கு இருந்தது. அது மட்டுமன்றி மிகவும் எளிமையான, எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக அவர் அந்த காலகட்டத்திலே திகழ்ந்தார். பல நலன்புரி நிறுவனங்களை அமைத்து மக்களுக்கு தொடர்ந்து சேவைகளை மேற்கொண்டு வந்தார். அது மட்டுமில்லாமல் நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனை என்ன என்று மக்களிடமே கேட்டு அவற்றுக்கான தீர்வுகளை வழங்கினார். இதன் காரணமாகத்தான் சினிமாவில் ஒரு நட்சத்திரமாக இருந்த அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாற முடிந்தது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது ஜெயலலிதா. ஒரு பெண் ஆணாதிக்கம் கொண்ட அரசியலில் போராடி வென்று தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அது மட்டுமன்றி கஷ்டப்பட்ட மக்களுக்காக அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் மற்றும் பெண்களுக்கான பல்வேறுபட்ட நலன்புரி அமைப்புகளை உருவாக்கி ஏழை மக்களுக்கு உதவியதன் காரணமாக தற்போதும் கூட அவர் அம்மா அப்படி என்று சொல்லி மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டு வருகின்றார். என்.டி. ராமாராவ் தெலுங்கு சினிமாவினுடைய உச்சக்கட்ட நட்சத்திரமாக இருந்து பின்னர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை புரிந்து அதன் காரணமாக மக்களினுடைய நாயகனாக திகழ்ந்தார். ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் விலை குறைவான அரிசி திட்டங்களை உருவாக்கி அவர்களுடைய பசியை ஆற்றிய பெருமை இவருக்கு உண்டு. தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கு மொழியை பிரபலப்படுத்தும் வகையில், அதனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அந்த மொழியினுடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கான நிறைய முயற்சிகளை கூட இவர் மேற்கொண்டார். அது மட்டுமின்றி மக்களுடைய பயணத்தை இலகுவாக்குவதற்காக பெரிய அளவிலான பொது போக்குவரத்து திட்டங்களை உருவாக்கி மக்களினுடைய மனங்களில் நீங்காத ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். உலக அளவில் பார்த்தோமானால் ரொனால்ட் ரீகன் ஹாலிவுட் சினிமாவினுடைய நட்சத்திரமாக இருந்து பின்னர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மாறினார். ஒரு சினிமா நடிகர் உலக வல்லரசான அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய கதிரையில் போயிருப்பது என்பது அந்த காலகட்டத்திலே நினைத்து பார்க்க முடியாத அளவிலான மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், இவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்றே சொல்ல வேண்டும். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களை பாடி பில்டிங் துறைக்குள் கொண்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதர்ஷ நாயகனாக இவர் இருந்தார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. பாடி பில்டிங் துறையின் ஒரு முக்கிய நட்சத்திரமாக இருந்து பின்னர் சினிமாவுக்குள் சென்று அதன் பிறகு அரசியலுக்குள் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டு ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக வந்து மக்களுக்கு சேவையாற்றிய ஒருவர் என்றே சொல்ல வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பல திட்டங்களை முன்னெடுத்தது மட்டுமில்லாமல் இளைஞர் யுவதிகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் உடற்பயிற்சி சார்ந்த பல நலத்திட்டங்களை உருவாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகோலும் வகையிலான பல திட்டங்களை நிரூபித்து காட்டியவர் என்றே சொல்ல வேண்டும். வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி பின்னர் உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறியது மட்டுமல்லாமல் கடுமையான போர் நேரத்திலும் கூட பின்வாங்காமல் தானும் இராணுவ வீரர்களோடு களத்தில் இறங்கி போராடிய ஒரு நபர் என்றே சொல்ல வேண்டும். ஹாலிவுட் நடிகரான கிளைண்ட் ஈஸ்ட்வுட் ஹாலிவுட் சினிமாவில் தன்னுடைய நடிப்பின் காரணமாக லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்து அவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு வந்த ஒரு நடிகராக இருந்த இவர் ஒரு நகரத்தினுடைய மேயராக பதவியேற்று மக்களுக்கான சேவைகளை சிறப்பான முறையில் செய்து வந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் வந்து கொடிகட்டி பறந்தவர்களில் இன்னும் சில முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் விஜயகாந்த். இப்போது அவர் இல்லாவிட்டாலும் கூட மக்களுடைய மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவளித்தவர். மக்களுடைய பிரச்சனைகளை மக்களிடமே சென்று கேட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக யாரை பார்த்தும் பயப்படாமல் தன்னுடைய குரலை எழுப்பியவர். எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டவர். அது மட்டுமின்றி மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுக்கு என்ன தேவை எப்படி என்று சொல்லி எக்கச்சக்கமான நல்ல விடயங்களை புரிந்ததோடு மக்களுடைய மனதில் இப்போதும் நீங்காத ஒரு நாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீமான் என்று அழைக்கப்படுகின்ற செபஸ்டியன் சைமன் பாரதி ராஜா, மணிவண்ணன் போன்ற இயக்குநர்களுடைய திரைப்படங்களை பார்த்து தானும் ஒரு இயக்குநராக மாற வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆசைப்பட்டு 1996 பாஞ்சாலக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முதலாவது திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் தான் சீமான். அதன் பின்னர் ஒரு சில திரைப்படங்களை இயக்கிய அவர் பல திரைப்படங்களில் நடிகராக கூட பணியாற்றியிருக்கிறார். சினிமாவில் இருந்து பகுதியளவாக விலகிய பின்பு நாம் தமிழர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பித்து தற்போதும் அதனுடைய தலைமை பதவியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் சில நடிகர்கள் கூட சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் வந்து மக்களுக்கான சேவையை வழங்கினார்கள். இன்னும் சிலர் அரசியல் என்ற அலைக்குள் சிக்கி காணாமல் போனார்கள். தெலுங்கு நடிகரான சிரஞ்சீவி, தெலுங்கு நடிகர் பவர் கல்யாண், நடிகை ஹேமமாலினி, நடிகர் சரத்குமார், நடிகர் கார்த்திக், நடிகர் கருணாஸ் என்று சொல்லி இந்த பட்டியலானது நீண்டு கொண்டே போகிறது. என்னதான் சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் பலரும் வந்திருந்தாலும் கூட அரசியலில் நீடிக்க முடியாமல் அதிலிருந்து வெளியே போனவர்கள் தான் அதிகம் அப்படி என்று சொல்ல வேண்டும். தற்போதும் கூட பல நடிகர்கள் அரசியல் கட்சிக்குள் இருந்தாலும் கூட அவர்களால் அதில் தொடர்ந்தும் நிலைத்திருக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் வந்து கொடி கட்டி பறந்தவர்கள், தோற்று போய் பின்வாங்கியவர்கள், தற்போதும் கூட எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாதவர்கள் பற்றி இந்த காணொலியில் பார்த்து வந்தோம். இன்று இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களம் மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு பெயர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைய தளபதி விஜய் தமிழ் சினிமாவினுடைய உச்சகட்ட நட்சத்திரமாக இருந்து தற்போது அதிலிருந்து முழுமையாக விலகி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிட்டு பல்வேறு விமர்சனங்கள், எதிர்ப்புகளை தாண்டி தற்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த அரியாசனத்தில் இளைய தளபதி விஜய் அமரவிருக்கிறார். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தது. அவர் தோற்று விடுவார், அவருக்கு அரசியல் அறிவு போதாது அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கூறிக்கொண்டுதான் இருந்தார்கள். எல்லா பக்கத்திலும் இருந்து அவருக்கு எதிர்ப்புகள் மட்டுமே வந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் இளைய தளபதி விஜய்க்கு அரசியல் ஆர்வம் குறைவு, ஆனால் நல்ல மனது இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த நல்ல மனதுதான் அவரை தற்போது ஜெயிக்க வைத்திருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலை ஆட்டி படுத்திக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய வாக்குகளை உடைத்து தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆதரவை பெற்று தற்போது முதல்வராக இருக்கிறார் இளைய தளபதி விஜய். பிரபஞ்சமானது எப்போதாவது ஒரு தடவை தான் இவ்வாறான அதிசயங்களை நிகழ்த்தும். ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு, அதுவும் ஒரு நடிகரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இத்தனை கோடி மக்களினுடைய ஆதரவை பெற்று தற்போது வெற்றியிட்டு இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இல்லை என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அரசியலில் நீடித்திருப்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயம். அதிலும் சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் வந்து நீடித்திருப்பது என்பது மிக 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 கஷ்டமான ஒரு விடயம் என்று சொல்ல வேண்டும். இது இப்படி இருக்கும்போது இளைய தளபதி விஜய் வெற்றியிட்டு இருப்பது என்பது பலருக்கும் கசப்பான உணர்வை தந்தாலும் கூட அவருக்கும் ஒரு வாய்ப்பை அளித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். சரி, நடிகர் விஜயாக இருந்தவர் தற்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்களுக்கு எந்த விதமான சேவைகளை செய்வார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சினிமாவில் இருந்து ஒரு பிரபலம் அரசியலுக்குள் வருவது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமா அல்லது முகம் சுளிக்கக்கூடிய விரும்பத்தகாத விடயமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிவிங்க.